உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து காடை கிரேவி. காடை ரொம்ப ரொம்ப சத்தானது, ரொம்ப சுவை அதிகமாக உள்ளது. இதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காடை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. காடை ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, பெரிய தக்காளி, அது கூட 2 பச்சை மிளகாய். இதை நம்ம மிக்சியில் கொடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 4 ஸ்பூனு. நமக்கு அந்த மசாலா அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, பெப்பர் தூள் 1 ஸ்பூனு, பட்டை மிளகாய் 3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூனு, மல்லி இலை நல்லா வெட்டி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, 10 இலை புதினா இலை, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய், 1 கைப்பிடி தேங்காய், அதில் 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். இதையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன சொல்கிறேன்னதும் இந்த பட்டை, கிராம்பு, இலையை போட்டுக்கலாம். நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கலந்துக்கும் போது ருசி ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் நல்லா வதங்கட்டும். 3 பட்டை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். பட்டை மிளகாயும் நல்லா வதங்கணும். அதான் அதில் உள்ள அந்த வாசனை தான் நல்லா இறங்கும், காரம் வாசனைலாம். இந்த தக்காளி, பச்சை மிளகாய் இந்தமாரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அது வரலையும் இதை வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இதுவும் பச்சை வாசனை ஓரளவுக்கு வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது வந்து காரத்துக்காக போடுறோம். இந்த காடெல்லாம் வந்து கவுச்சி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக கொடுக்குறோம். ஏன்னா இது இப்போ உள்ள கோழிக்கறி, காடைங்கள்லாம் எல்லாமே ஹைப்ரிட் தான், செயற்கை முறையில் வேறு உருவாக்குறதுன்னு. அதனால தான் கொஞ்சம் கவுச்சி இருக்கும். அதனால தான் காரம் ஜாரமாக இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும். இப்போ வந்து நம்ம இந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூனு போட்டுக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போல் வந்து மஞ்சத்தூள்லாம் கலந்துருக்கனால தான் நான் மஞ்சத்தூள் போடல. நல்லா பச்சை வாசனை போடுறதுக்கு இதையும் நல்லா வதக்கணும். மசாலாக்கள்லாம் பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம். 10 புதினா இலை இருக்குது, அதை இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இதுக்கு புதினா இலைலாம் அதிகம் தேவையில்லை, அதனால் சும்மா ஒரு 10 இலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிட்டு இந்த காடையை இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதை போட்டாச்சு. இப்போ நல்லா இந்த மசாலா அதை எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி நம்ம விரட்டி விட வேண்டியது. விரட்டி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்க வேண்டியதான். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிங்க, இல்லை தண்ணி கம்மியாக வேணும்னா தண்ணி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியை இப்போ ஊற்றிக்க வேண்டியதான். நம்ம ஊற்றிக்கலாம். உப்பை வந்து நம்ம அதில் அப்படியே போட்டுக்கலாம். எப்போதுமே உப்பு வந்து கம்மியாக போட்டுங்க. ஆரம்பத்தில் அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் கூடுதலாக போட்டுன்னா சரி பண்ண முடியாது. கம்மியாக போட்டுக்கிட்டு அப்புறம் அதிகமாக போட்டுக்கலாம் தேவைன்னா. உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு நம்ம அப்படியே இதை மூடி போட்டு விட்டுற வேண்டியதான். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அப்படியே தண்ணி சுண்டி வரணும். அந்த மசாலாலாம் சுண்டி வரட்டும். என்ன தெரிகிறது? காடை நல்ல கிரேவியில் நல்லா சுண்டி வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் இதில் போட்டு வேண்டியதான். நல்லா காடை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் காடைங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு உணவாக இருக்குது. குழந்தைகள் இல்லை, பெரியவங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்குது. நம்ம இந்த பெப்பரை அதில் கொட்டிக்கலாம். பெப்பர் காரம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொட்டிக்கலாம். கூடவே இந்த மல்லி இலையும் கொட்டிக்கலாம். காரம் சாரமான இந்த காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கிடலாம். இந்த காடை மசாலாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது சும்மா அப்படி கையால் லேசாக பிச்சை வைத்து வருது. கறி எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க.
அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இது அந்த மசாலாலாம் அது உள்ளே ஏறி அவ்வளோ ருசியாக இருக்கு. இந்த காடை மசாலாவை நீங்களும் சமைச்சு டேஸ்ட் பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடமும் சொல்லுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள் வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த லெவலில் கொண்டுட்டு போய் சேர்க்கும். என்றென்றும் நன்றியுடன் வணக்கம் உறவுகளே.